السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய உதவியால் தொடராக நடைபெற்று வரக்கூடிய எமது ஃபத்ஹுல் முஈன் என்ற இந்த கிதாபை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய ஃபிக்ஹுடைய பாடநெறியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற பாடத்திலே கிதாபுடைய முகத்திமா முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய முகத்திமா சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்த்தோம். இந்த விடயங்கள்ல இருந்து நாங்க விளங்கி கொண்ட விடயம் என்னவென்றால், ஒரு முஸன்னிஃப், ஒரு முஅல்லிஃப், இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு முஅல்லஃபை தலீஃப் செய்யக்கூடிய நேரத்திலே சுமார் 8 விடயங்கள் வேண்டப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. அதிலே 4 விடயங்கள் அல் மத்லூபா ஷர்அன், இன்னும் 4 விடயங்கள் அல் மத்லூபா சினாஅத்தன். இந்த 8 விடயங்களில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் மத்லூபா ஷர்அன் எந்தெந்த விடயங்கள் இருக்கிறதோ அந்த 4 விடயங்களையும் தன்னுடைய இந்த முஅல்லஃபிலே சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல் மத்லூபா சினாஅத்தன், எந்தெந்த விடயங்கள் சினாஅத்தன் வேண்டப்படுமோ அந்த விடயங்கள்ல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4ல 3ஐ சொல்லி இருக்கிறார்கள், 1ஐ சொல்லவில்லை. அந்த ஒன்றுதான் அவர்கள் அவருடைய பெயரை சொல்லவில்லை. எனவே 8 விடயங்களில் 7 விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை என்ற காரணத்தினால் தான் இந்த முஅல்லஃபுக்கு ஷரஹ் செய்தவர்கள் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயரிலே தவறிழைப்பதற்கு கூட அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லி இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய பாடம் இபாரத்தை வாசிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐ உஅல்லிஃபு والاسم مشتق من السمو وهو العلو لا من الوصم وهو العلامة، والله علم للذات الواجب الوجود، وأصله إله وهو اسم جنس لكل معبود، ثم عرف بأل وحذفت الحمزة، ثم استعمل في المعبود بحق، وهو الاسم الأعظم عند الأكثر، ولم يسم به غيره ولو تعنتا. والرحمن الرحيم صفتان بنيتا للمبالغة من رحم، والرحمن أبلغ من الرحيم لأن زيادة البناء تدل على زيادة المعنى، ولقولهم
ரஹ்மானுத் துன்யா வல் ஆஹிரதி வ ரஹீமுல் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பிஸ்மி சம்பந்தமாக முன் சென்ற எமது பாடத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக பார்த்தோம். இதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ உ அல்லிஃபு, பொதுவாக எங்களுக்கு தெரியும், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கிதாப் எந்த அமைப்பில் இருக்கிறதோ தெரியாது. இந்த கிதாபில் எதுவெல்லாம் சிவப்பு நிறத்தால் மாபைனல் கௌசைன் பிரேக்கெட்டுக்குள்ள எது போடப்பட்டிருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் குர்ரத்துல் ஆயின். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குர்ரத்துல் ஆயின். இதற்கு வெளியே எதெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்த வரைக்கும் அது ஃபத்ஹுல் முஈன் என்பதாக சொல்லுவோம். சில கிதாபுகளில் உண்மையிலே இவைகள் ஒன்றோடொன்று கலந்ததாக சில நேரங்கள் குர்ரத்துல் ஆயின் வெளியிலேயும் ஃபத்ஹுல் முஈன் உள்ளுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. எனவே இது கிதாபுடைய தபாவுல ஏற்பட்ட பிரச்சனைகள். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிஸ்மியை கொண்டு தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்க பார்த்தா உஅல்லிஃபு, உஅல்லிஃப் ஐ உஅல்லிஃப், அதை தஃப்சீர் செய்றாங்க, அதை ஷரஹ் செய்றாங்க. எப்படி? ஐ உஅல்லிஃபு, அதாவது நான் ஆரம்பித்திருக்கிறேன் என்பதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்பிக்கிறேன் என்று கொண்டு வருகிறார்கள். இங்க மிக முக்கியமான விடயம், முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபிஅல பாருங்க பாப்போம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி தக்தீரை கொண்டு வருகிறார்கள், ஃபிஅலாக கொண்டு வருகிறார்கள். உஅல்லிஃபு, அல்லஃப யுஅல்லிஃபு, உஅல்லிஃப் என்று சொல்லி ஃபிஅலாக கொண்டு வருகிறார்கள். பொதுவாக இந்த தக்தீரை பொறுத்த வரைக்கும் ஃபிஅலாகவும் கொண்டு வர முடியும், இஸ்மாகவும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உஅல்லிஃபு என்று எங்களுக்கு சொல்ல முடியும், அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தஅலீஃபி என்று எங்களுக்கு சொல்ல முடியும். உதாரணமாக சாப்பிட போகிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அக்லி, வுது செய்ய போகிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வுதுஇ என்று எங்களுக்கு சொல்ல முடியும். அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அத்தவல்லஉ என்று சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலும், தக்தீரிட முடியும். உலமா உல் பஸரா, நுஹாத்துகள்ல பஸராவுடைய உலமாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஸ்மிக்கு பின்னால எப்பவும் அவங்க இஸ்மாகத்தான் நினைச்சுவாங்க, தக்தீரை கொண்டு வருவார்கள். தஅலீஃபி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ தஅலீஃபி. ஆனால் உலமா உல் கூஃபா, கூஃபாவுடைய உலமாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்மிக்கு பின்னால தக்தீரை எப்படி கொண்டு வருவார்கள், அவர்கள் ஃபிஅலாக கொண்டு வருவார்கள். ஆனால் ஃபிஅலாக கொண்டு வருவதுதான் ஆக அஸஹான முறையும். ஏன்? எங்களுக்கு தெரியும், அல் அஸ்லு ஃபில் அமல் ஹுவல் ஃபிஅல், அமல்ல அசல் வந்து ஃபிஅலாக கொண்டு வருவது தான், ஃபியல் தான். எனவே ஃபிஅலாக கொண்டு வருவதுதான் ஆக அஸஹான முறையுமாக இருக்கிறது, இஸ்மாக கொண்டு வருவது கிடையாது. எனவே இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ உஅல்லிஃபு என்று சொல்லி தக்தீரை ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது முதல் விடயம். எனவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஹ்லுல் கூஃபா, கூஃபாவுடைய அந்த மதுஹபை என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இடத்திலே பின்பற்றி ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது பாருங்க, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தக்தீரை உஅல்லிஃப் என்ற இந்த தக்தீரை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள், முஅக்கரன் பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். முகத்தமன் நிஷியல்ல, அவங்க கொண்டு வர இல்லை, பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். உஅல்லிஃபு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாம எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உஅல்லிஃப் என்று சொல்லி அந்த தக்தீரை
பின்னால நிச்சயித்திருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இது இரண்டாவது விஷயம். அப்ப முதலாவது ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள், இரண்டாவது அந்த தக்தீர முஅக்கரன் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே ஏன் ஃபிஅலாக கொண்டு வந்தார்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் அதுதான் ஆக அசஹான முறை. அல் அஸ்லு ஃபில் அமல் ஹுவல் ஃபிஅல். அதனால என்ன செய்தார்கள், ஃபிஅலாக கொண்டு வந்தார்கள். இரண்டாவது ஏன் இதை முகத்தமாக கொண்டு வராமல் முஅக்கராக கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருமாக இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவோம், இதுவும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல நலவுகளை கவனித்து தான் செய்திருக்கிறார்கள். ஏன் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும், பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த தஅலீஃபை பொறுத்த வரைக்கும் ஒ அல்லிஃபு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒ அல்லிஃப் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்படாமல் அதுவும் பிஸ்மியை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய பெயரை கொண்டுதான் ஆரம்பம் அல்லாஹுடைய பெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அதே போன்றுதான் அல்லாஹுடைய பெயரை ஆரம்பிப்பது என்பது அது ஆக முக்கியமான விடயம். இதற்காக வேண்டியும் என்ன செய்திருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பமாக கொண்டு வந்து அதற்கு பின்னால தக்தீர் எப்படி இருக்கிறார்கள், ஒ அல்லிஃப் என்று சொல்லி தக்தீரை இட்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது விடயம். அப்ப பாருங்க, ஒ அல்லிஃப் என்ற தக்தீரை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயம் ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள், இரண்டாவது விஷயம் தஅkhீர் அதை பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள், மூன்றாவது விஷயம் ஃபிஅலை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த ஃபிஅலை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹாஸான ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். உ அல்லிஃப் அவங்க தஅலீஃபை செய்ய போறாங்க, அதனால ஹாஸான ஃபிஅல் உ அல்லிஃப் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லாம அவர்கள் ஆமான ஃபியலாகவும் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி உதாரணமாக அபுததிஉ ஆரம்பிக்கிறேன், அது எதுக்கும் சொல்ல முடியும் ஆமான ஃபியல். எனவே ஆமான ஃபியலாக கொண்டு வரவும் முடியும். அப்படி இருக்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே ஃபியலை ஹாஸாக கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் சொல்லுவோம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே ஹாஸாக கொண்டு வந்ததுதான் ஆக ஏற்றமான ஒரு முறை என்பதாக சொல்லுவோம். ஆனால் ஆமாக தக்தீரிடவும் முடியும். அப்படி இருக்க அவர்கள் ஆமாக நிஷியல்ல தக்தீரிடல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ அப்ததிஉ என்று சொல்லல. எனவே ஹாஸாக நிஷித்திருக்கிறார்கள், இங்கே ஃபிஅல தக்தீரிட்டிருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம் என்றால் நாங்கள் சொல்லுவோம் பரக்கத் என்பது, இந்த பிஸ்மில்லாஹுடைய பரக்கத் என்பது இது தன்னுடைய கிதாபுடைய ஆரம்பத்தில் மாத்திரம் இருந்து விடக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ அப்ததிஉ என்றால் நான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அப்ப இதனுடைய ஆரம்பத்தில் தான் நான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்ற ஒரு நிலைமை உருவாகிவிடக் கூடாது. அதற்காக வேண்டித்தான் அல்லிஃப் என்றார்கள். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் இந்த கிதாபை கோர்வை செய்கிறேன் என்றால் ஒட்டுமொத்த தஅலீஃபிலையும் இவர்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த இந்த கிதாப் அனைத்திலும் அல்லாஹுடைய பேருடைய அந்த பரக்கத்தினை செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஃபிஅலை ஆமாக கொண்டு வராமல் ஹாஸாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒட்டுமொத்த கிதாபிலும் அல்லாஹுடைய பேருடைய பரக்கத்தினை செய்ய வேண்டும், அது பொதிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த தக்தீரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஆக ஒரு அதற்கான முறையில் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த தக்தீரை இட்டிருக்கிறார்கள். பாருங்க, ஓ அல்லிஃப் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஅலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் விஷயம் ஆக சிறந்த முறை. இரண்டாவது தஅkhீர் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள், இதாக சிறந்த முறை. இதுக்குரிய காரணங்களை சொன்னோம். மூணாவது ஃபிஅலை ஹாஸாக கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆமாக கொண்டு வராமல். எனவே இதுவும் ஆக சிறந்த முறை. எனவே மூன்று விஷயங்களும் சிறந்த ஒரு அமைப்புல தான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் செய்திருக்கிறார்கள், இந்த தக்தீர்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஐ உஅல்லிஃபு. அடுத்தது வல் இஸ்மு முஷ்தக்கு மின சுமுவி வஹுவல் உலு லா மினல் வஸ்ம் வஹுவல் அலாமா. வல் இஸ்ம் என்பது முஷ்தக்கு மின சுமு, இது சுமு என்ற இந்த மஸ்தரிலிருந்தும் இது பிளந்தெடுக்கப்பட்டதாகும். வஹுவல் உலு, சுமு என்றால் அதற்குரிய அர்த்தம் என்ன, வஹுவல் உலு, உலு என்ற அர்த்தம். லா மினல் வஸ்ம், வஸ்ம் என்ற மஸ்தரிலிருந்து கிடையாது. வஹுவல் அலாமா, வஸ்ம் என்றால் அது அலாமா என்பது கருத்து, அலாமா அடையாளம் என்பது கருத்து. இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக துல்லியமான ஒரு விடயத்தை சொல்றாங்க.
பொதுவாக இஸ்மை பொறுத்த வரைக்கும் இஸ்ம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற விடயத்திலே உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அஹ்லுல் பஸரா, பஸராவுடைய உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்மை பொறுத்த வரைக்கும் இஸ்ம் என்பது இது இஸ்மிலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது சுமு என்ற இந்த மஸ்தரிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பஸரீன்களுடைய கருத்து. சுமு என்ற இந்த மஸ்தர் இருந்து எடுக்கப்பட்டது. அப்படி என்றால் மஸ்தர் என்பது ஒரு இஸ்ம். எனவே இஸ்ம் என்பது சுமு என்ற இந்த இஸ்மிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அஹ்லுல் கூஃபா, கூஃபியுங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இஸ்ம் என்பது இது ஃபியல்ல இருந்து எடுக்கப்பட்டது. எந்த ஃபியல்? வசம என்று சொல்லக்கூடிய ஃபியல்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது என்பது கூஃபாவுடைய உலமாக்களுடைய கருத்து. எனவே சுமு என்றால் அதற்குரிய அர்த்தம் உலு என்பதாகவும், வசம் என்றால் அதற்குரிய அர்த்தம் அலாமா என்பதாகவும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்ப இதனுடைய அஸ்ல நாங்க பார்ப்போமாக இருந்தால், பஸரியூங்கள் சொல்வதை போல சுமு என்பதிலிருந்து எடுக்கப்படுமாக இருந்தால் இதனுடைய அசல் எப்படி இருக்கும் பாருங்க. சும்முன் என்று இருந்தது, இதை ஃபியலாக ஆக்கினோம்னா சமவ என்று இருக்கும். இதுல லாம் கலிமாவை நாங்க போக்கி சீன் மீம், அப்ப ஃபாவும் ஃபா கலிமாவும் ஐங்கலிமாவும் இருக்கிறது, லாம் கலிமா போக்கப்பட்டு விட்டது. இதுக்கு பின்னால நாங்க அலிஃபை கொண்டு வருகிறோம், வந்தால் இஸ்முன் என்று சொல்லுவோம். அப்ப இது அசல் எப்படி இருக்கும்னா இஃப் உன் என்று இருக்கும், இஃப் உன் என்று இருக்கும். இது யார் அமைப்புல? பஸரியுங்களுடைய அந்த முறை பிரகாரம். கூஃபியுங்களுடைய முறை பிரகாரம் பார்ப்போமாக இருந்தால் வசம என்பதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபஅல, இப்ப இங்க ஃபா கலிமாவை போக்கப்பட்ட ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் இருக்கிறது. இங்க அலிஃபை நாங்க கொண்டு வருவோமாக இருந்தால் இஸ்முன் என்போம். எனவே ஏ அலுன் என்று இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். பஸரியுன்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட இஸ்முன் எப்படி வந்திருக்கு, அதனுடைய அசல் எப்படி இருக்கும்னா இஃப் உன் என்று இருக்கும். இஃப் உன், லாம் கலிமா போக்கப்பட்டிருக்கிறது, இஃப் உன். ஆனால் கூஃபியுங்களுடைய வழிமுறையை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இஸ்ம் என்பது எப்படி வந்திருக்கின்றால் அதனுடைய அசல் ஏ அலுன் என்று இருக்கும். அங்க ஃபா கலிமா போக்கப்பட்டு ஏ அலுன் என்று இருக்கும். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்க பஸரியின்களுடைய மதுஹபை ஆதரிக்கிறார்கள். பாருங்க, வல் இஸ்மு முஷ்தக்கு மின சுமு வஹுவல் உலு லா மினல் வஸ்ம். எனவே கூஃபியுங்களுடைய மதுஹபை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் ஃபிஅல தக்தீருடக்கூடிய விடயத்தில தக்தீர் இஸ்மாக இருறதா அல்லது ஃபிஅலாக இருறதா என்ற விடயத்தில முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூஃபியுங்களுடைய மதுஹபை ஆதரித்து பஸரியுன்களுடைய மதுஹபை என்ன செய்திருக்கிறார்கள்? தட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இது எதை சொல்லுதுண்டா, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த நஹ்வை பொறுத்த வரைக்கும் நஹ்வுல ஆக சிறந்த முறை, ஆக ஏற்றமான முறை எதுவோ அதைத்தான் தன்னுடைய கிதாபிலே இவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களே தவிர கூஃபியுன்களுக்கு சார்பாகவோ அல்லது பஸரியின்களுக்கு சார்பாகவோ என்ன செய்யல, தந்த இந்த கிதாபில நஹ்வை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்பதும் இதனூடாக எங்களுக்கு தெளிவாகிறது. எனவே வல் இஸ்மு முஷ்தக்கு மின சுமுவி வஹுவல் உலு லா மினல் வஸ்ம் வஹுவல் அலாம வல்லாஹு அலமுன் லிஸ்ஸாத்தில் வாஜிபில் வுஜூத். வல்லாஹு அலமுன் லிஸ்ஸாத்தில் வாஜிபில் வுஜூத். அல்லாஹ் என்பதாகிறது, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் என்பதாகிறது. இது அலமுன் லிஸ்ஸாத்தில் வாஜிபில் வுஜூத், உள்ளமையை வாஜிபாகக்கூடிய உள்ளமை வாஜிபாக இருக்கக்கூடிய இந்த தாத்துக்குரிய அலம் தான் அல்லாஹ் என்பது. எனவே அல் வாஜிபுல் வுஜூத், இதனுடைய அக்ஸ பார்த்தா மும்தனி உல் வுஜூத். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய அஸ்ல அடுத்ததாக சொல்ல போகிறார்கள். வ அஸ்லுஹு இலாஹுன், வ அஸ்லுஹு இலாஹுன். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய அஸ்லாகிறது இலாஹுன் என்பதாகும். அதாவது இமாம் என்ற வசன்ல வரக்கூடிய அமைப்பு.
இமாம். இலாஹுன் ஐ இமாமுன். இதை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஹுவ, இந்த இலாஹ் என்பதாகிறது, இந்த இலாஹ் என்பதாகிறது இஸ்மு ஜின்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்மு ஜின்ஸ் ஆகும். லிகுல்லி மஅபூதின், இது லிகுல்லி மஅபூதின், இதுவெல்லாம் வணங்கப்படுமோ, இதுவெல்லாம் வணங்கப்படுமோ, வணங்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உரிய இஸ்மு ஜின்ஸ் தான் இந்த இலாஹ் என்பது. சும்ம பிறகு உர்ரிஃப பி அல், அலிஃப்லாமை கொண்டு அது மாரிஃபாவாக ஆக்கப்பட்டது. வஹுதிஃபத்தில் ஹம்சத்து, ஹம்சா போக்கப்பட்டு, சும்மஸ்துஅமில, பிறகு அது பாவிக்கப்பட்டது, ஃபில் மஅபூதி பிஹக்கின், உண்மையில் வணங்கப்படக்கூடியவனுடைய விடயத்திலே அது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த இடத்துல முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இலாஹ் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். இந்த இலாஹ பொறுத்த வரைக்கும் இதனுடைய அஸ்ல் எப்படி இருந்தது? இதனுடைய அஸ்ல பொறுத்த வரைக்கும் இலாஹ் என்பதற்கும் அல்லாஹ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இலாஹ் என்பதற்கும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இதனுடைய அசல் இலாஹ் என்று இருந்தது. அதற்கு பிறகு அலிஃப்லாமை கொண்டு இது மாரிஃபாவாக ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஹம்சா போக்கப்பட்டது என்று 2 விடயங்களை முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உலமாக்கள் இங்க 5 விடயங்களை சொல்லுகிறார்கள். இலாஹ் என்பது அல்லாஹ் என்று ஆக்கப்பட்டதற்குரிய அமைப்புகள், அதனுடைய காரணிகள், அதனுடைய அமாலுகள் 5 சொல்றாங்க. இதுல முதலாவது அல்ல நுழைவிக்கிறது. முதலாவது விஷயம் அல் நுழைகிறது, முதல் விஷயம். இரண்டாவது ஹம்சாவுடைய ஹரக்கத்தை லாமுக்கு செய்யறது, நக்கல் செய்யறது, இரண்டாவது விஷயம். மூணாவது ஹம்சாவை போக்குறது. நான்காவது லாம்ல லாமே என்ன செய்யறது, இத்காம் செய்வது. அஞ்சாவது தஃப்ஹீம், நாங்க வல்லினமாக என்ன செய்யறது, படிக்கிறது. எனவே அல்லாஹ் என்பது இங்க வந்து விட்டது. அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஹுவல் இஸ்முல் அஅதம் இன்தல் அக்ஸர், இதுதான் அல் இஸ்முல் அஅதம், அல் இஸ்முல் அஅதம் இதுதான் இன்தல் அக்ஸர், அதிகமான உலமாக்களிடம் இஸ்முல் அஅதம் என்பது இதுதான் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் அல்லாஹ் என்பது இதுதான் இஸ்முல் அஅதம். யாரெல்லாம் இந்த இஸ்முல் அஅதத்தை கொண்டு துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவான். எனவே எங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும், நாங்களும் அல்லாஹ் என்ற வார்த்தையை பல தடவைகள் சொல்லி நாங்கள் துஆ கேட்கிறோமே, சில நேரங்களில் எங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்குள்ள வரலாம். எனவே இதுக்கு நாங்கள் சொல்லுவோம், சில நேரங்களில் எங்களோட துஆவுல சில குளறுபடிகள் இருக்கலாம். துஆ அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் சில ஷுரூத்துகள் இருக்கிறது. அந்த ஷுரூத்துகள்ல சிலதை நாங்கள் நிஷேதிருக்கலாம், விட்டு இருக்கலாம். அதனால தான் எங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி இல்லைண்டா இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், வலம் யுஸம்ம பிஹி கைருஹு, வலம் யுஸம்ம பிஹி, இந்த அல்லாஹ் என்பதை கொண்டு பெயர் வைக்கப்பட மாட்டார், கைருஹு பிறர், வலவு தஅன்னுதன், அது தஅஸ்ஸுபன் பிடிவாதமாக இருந்தாலும் சரியே பெயர் வைக்கப்பட மாட்டார். ஏன், என்ன காரணம்? இந்த இஸ்முல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹுக்கு சொந்தமான வார்த்தை, வேறு யாருமே இதனை பயன்படுத்த முடியாது. அதனால தான் சில தஃப்சீருடைய உலமாக்கள் ஹல் தஅலமு லஹு சமிய்யா என்ற இந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது தஃப்சீர் செய்கிறார்கள், லம் யுஸம்ம அஹதுன் பிலஃப்தில் ஜலாலா, ஜலாலத்துடைய இந்த வார்த்தையை கொண்டு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், பெயர் வைக்கப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு பெண் என்ன செய்கிறாள், தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் என்று பெயர் வைக்கிறாள். பெயர் வைத்த உடனே என்ன செய்கிறது, வானத்திலிருந்து ஒரு இடி மின்னல் தாக்கி அந்த பிள்ளையை அப்படியோ
கரித்து விடுகிறது என்பதாக ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடத்தை நாங்கள் இதோடு முடிச்சு கொள்ளுவோம். வரக்கூடிய பாடத்தில் ஏனைய விஷயங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.